பழனி டஸ்கர்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் டைமா இந்த யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க. 2 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசணும். ஆனா அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப், அதாவது உமன்ஸ்க்கான வேர்ல்டு கப்பை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு, என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் ராஜகுரு அண்ணனை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உமன்ஸ் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்பை பற்றி பார்த்துடலாமா. இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபைனலில் ஈரானை 32-25 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 7 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தக்க வச்சிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியன் டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டா பார்க்க போறது செகண்ட் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துல ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த வாட்டி இந்தியாவில தான் நடக்க போகுது. பீகார் தான் இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்றாங்க. ஆனால் அடுத்த அப்டேட், யூம்பா டீமும் நம்ம ராஜகுரு அண்ணனும் மறுபடியும் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா PKL சீசன் 8ல யூம்பா டீமோட கோச்சா ராஜகுரு அண்ணன் வந்து இருந்தார். அப்போ ஃபசரத்ர சலி, அஜித் குமார் எல்லாருமே இருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல யூம்பா டீமோட பி டீமான யுவா மும்பா டீமுக்கு கோச்சா நம்ம ராஜகுரு அண்ணன் வந்து இருக்காரு. ஓகேங்களா. நான் கூட இதை நோட்டீஸ் பண்ணல. அந்த ஓப்பனிங் செரமனிக்கு அந்த போட்டோஸ் வரும்போது கூட நான் ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணல. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ராஜகுரு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அடுத்ததா பழனி டஸ்கர்ஸ் டீமை பற்றி பார்க்கலாம். நேற்று ஜூனியர் பிங்க் கிளப் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது பழனி டஸ்கர்ஸ் அந்த மேட்சை தோத்துட்டாங்க. 23-43 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய மார்ஜினில் வந்து தோத்துருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீமோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப் ஆகி போச்சு. ஓகேங்களா. ரைடிங்கில் ரஞ்சித் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு கொடுத்தாலும் அதை தக்க வைக்க முடியல. பாயிண்ட்ஸ் சும்மா தட்டி விட்டு பாயிண்ட்ஸ் சும்மா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாகில் அன்டிலாம் எவனோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அந்த டீமில் வந்து ரைடிங்கில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்கிள் பண்ண முடியல, சும்மா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ரஞ்சித் அண்ணனுக்கு ரைடிங்ல பெருசா சப்போர்ட் வந்து கிடைக்கல. ராஜ்பால கொஞ்சம் முன்னாடியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்கலாம். ஹரிஷ் காமாட்சி உங்க கேப்டன், அவருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் வந்து கொடுத்திருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனிக்கணும். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் டீம் பண்ற தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேயர்ஸ் அடிக்கடி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டார்டிங் 7 நீங்க இறக்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் சான்ஸும் கொடுங்க. ஓகேங்களா. நீங்க ரைடர்ஸ் அடிக்கடி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டீம் காம்பினேஷன் கோஆர்டினேஷன் எதுவுமே ப்ராப்பரா செட் ஆகாது. அது முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டார்டிங் 7 வச்சு தான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது தவறுகள் நீங்க வாய்ப்பு தொடர்ச்சியா கொடுத்து ஏதாவது தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா நீங்க மாத்திக்கோங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டோர்னமெண்ட், எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். அது கிடைச்ச நேரத்துல தான் கொடுக்கணும். நீங்க அடிக்கடி பிளேயர்ஸ் அந்த ஸ்டார்டிங் 7 சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க, சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டே இருந்தீங்க மேட்ச் நேரத்தில் அப்படின்னா டீம் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், மேட்சஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய இடங்கள்ல தவறுகள் இருக்கு. சும்மா போய் தொட்டு விட்டுட்டே இருக்காங்க. ரைடிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே சும்மா தொட்டு விட்டுட்டே இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாங்க, ஆனா டிஃபெண்டர்ஸ் உங்களுக்கு டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த விஷயம் மட்டும்தான். ரைடிங்ல போய் எவ்வளவு பாயிண்ட்கள் எடுத்தாலும் டிஃபென்ஸ்ல நீங்க அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டீங்க, அதை தக்க வைக்க முடியல அப்படின்னா எல்லாமே போச்சு. ஓகேங்களா. ஸோ டிஃபெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம டீம் டிஃபெண்டர்ஸ் கரெக்டா டைமிங்ல டீம் ஒர்க் அந்த டாக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணி ப்ராப்பரா டைமிங்ல டாக்கிள் இனிஷியேட் பண்ணி எல்லாமே பக்காவா இருந்தா மட்டும்தான் நம்ம டோர்னமெண்ட் மேட்சஸ் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். சோ இந்த ஒரு டிஃபென்ஸ் இனிமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இதே டிஃபென்ஸோட போனோம் அப்படின்னா மேட்சஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா யுவா பல்டன் டீமுக்கு அகைன்ஸ்டா மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் மேட்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயா ஃபேன் கோட்ல பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்க்கான ரிவ்யூ எல்லாமே கரெக்டா கொண்டு வந்துருவேன். சோ புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் வீடியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா. அண்ட் ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன்.